ஃபேட்டி லிவர் இருக்கும்போது அந்த நோயாளிக்கு எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. அவங்களுக்கு இதனால ஒரு வலி இருக்கிறதோ இல்ல ஜாண்டிஸ் வர்றதோ ஃபீவர் வர்றதோ இதெல்லாம் கண்டிப்பா ஏற்படாது. அது அடுத்த நிலையில லிவரை முழுசா பாதிப்படைச்சு அதுல இருந்து அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வர்றப்பதான் அவங்களுக்கு அந்த லிவர் ஃபெயிலியரோட அறிகுறி ஜாண்டிஸ், வயர்ல நீர் கோக்குறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். நம்ம எடுத்துக்கொள்ற அந்த உணவு முறைக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அதுக்கும் வந்து தொடர்பு இருக்குமா? கண்டிப்பாக முக்கியமான கேள்வி. சாப்பிட்ற உணவு வகைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளுடைய உடற்பயிற்சி தினம் நம்ம உடல்ல இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அதுல எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஸோ அதனால நம்ம ஏடிஎம் மாதிரி நம்ம எவ்வளோ உள்ள பணம் போடுறோமோ அவ்வளோதான் உள்ள இருக்கும். அதே மாதிரி எடுக்கிறது நிறைய எடுத்துட்டாலும் அந்த குறைவாக இருக்கும். அது போல் நம்ம நிறைய உணவு வகைகள்லையும் ரொம்ப ஃபேட் கண்டென்ட்டை குறைக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சிகள் மூலயமா அந்த எனர்ஜியெல்லாம் ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் ரொம்ப அவசியம். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் நம்ம ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஓகே சார், அது மாதிரி குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக லிவர் அப்படின்னாலே குடிப்பழக்கத்தை தாண்டி இந்த போன்ற தீய பழக்க வழக்கங்களாலும் வருது அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களால சார் வருது? நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாருக்குமே குடிப்பழக்கத்தினால அஃபெக்ட் ஆகுது லிவர் அப்படிங்கிறது பரவலாக தெரிஞ்சிருக்கு. ஸோ குடிப்பழக்கங்கிறது இன்றைய பொழுதில் ரொம்பவே பரவலாயிடுச்சு. ரொம்ப சிறு வயதினர் முதல்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு வராங்க. அப்படி இருக்கப்போ இது லிவரை அஃபெக்ட் பண்ணுறது உடனே ஆகிடுமா? இது எல்லாருக்குமே சேஃபாக? எவ்வளவு குடிப்பழக்கம் உடலுக்கு கெடுதல் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த அளவு மது அருந்துதல் உடலுக்கு நல்லது அப்படின்னு மக்களிடையே இருக்கிற ஒரு கருத்து தவறானது. அதை போல் மது அருந்துதல் உடலுக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு லிமிட்டையும் நம்ம செட் பண்ணவே முடியாது. ஃபேட்டி லிவர் இருக்கும்போது அந்த நோயாளிக்கு எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. அவங்களுக்கு இதனால ஒரு வலி இருக்கிறதோ இல்லை ஜாண்டிஸ் வர்றதோ ஃபீவர் வர்றதோ இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படாது. அது அடுத்த நிலையில லிவரை முழுசா பாதிப்படைச்சு அதுல இருந்து அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வர்றப்பதான் அவங்களுக்கு அந்த லிவர் ஃபெயிலியரோட அறிகுறி ஜாண்டிஸ், வயர்ல நீர் கோக்குறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். நம்ம எடுத்துக்கொள்ற அந்த உணவு முறைக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அதுக்கும் தொடர்பு இருக்குமா? கண்டிப்பாக முக்கியமான கேள்வி. சாப்பிட்ற உணவு வகைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளுடைய உடற்பயிற்சி தினம் நம்ம உடல்ல இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அதுல எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஸோ அதனால நம்ம ஏடிஎம் மாதிரி நம்ம எவ்வளோ உள்ள பணம் போடுறோமோ அவ்வளோதான் உள்ள இருக்கும். அதே மாதிரி எடுக்கிறது நிறைய எடுத்துட்டாலும் அந்த குறைவாக இருக்கும். அது போல் நம்ம நிறைய உணவு வகைகள்லையும் ரொம்ப ஃபேட் கண்டென்ட்டை குறைக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சிகள் மூலயமா அந்த எனர்ஜியெல்லாம் ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் ரொம்ப அவசியம். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் நம்ம ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஓகே சார், அது மாதிரி குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக லிவர் அப்படின்னாலே குடிப்பழக்கத்தை தாண்டி இந்த போன்ற தீய பழக்க வழக்கங்களாலும் வருது அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களால சார் வருது? நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாருக்குமே குடிப்பழக்கத்தினால அஃபெக்ட் ஆகுது லிவர் அப்படிங்கிறது பரவலாக தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த அளவு மது அருந்துதல் உடலுக்கு நல்லது அப்படின்னு மக்களிடையே இருக்கிற ஒரு கருத்து தவறானது. அதை போல் மது அருந்துதல் உடலுக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு லிமிட்டையும் நம்ம செட் பண்ணவே முடியாது.